சொல்டா. எது கோவாவா? எப்போ? யார் யார் வர்றா? ஓ, எல்லாருமே வர்றானுங்களா? எப்போ? நாளைக்கா? இல்லை இல்லை, அப்படி இல்லைடா. வீட்டில் சொல்லணும்ல. வீட்டில் சொன்னால் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்களோ தெரில, அதுக்காக தான் பார்த்தேன். அப்படியா? 3 நாளா? ஆஹா, சரி சரி சரி. சரிடா. இல்லை இல்லை, நானும் வரேன். ஒய்ஃப்கிட்ட என்னாச்சும் சொல்லிவிட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரேன். ஓகேடா, பாய். சொல்லுங்க. என் கம்பெனி எம்டி இப்போதான் ஃபோன் பண்ணாரு. ஏதோ ப்ராஜெக்ட் மீட்டிங் இருக்குதாம்மா கோவாவில். நீ நாளைக்கு ரெடியாரு, நாளைக்கு நம்ம கோவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஃபோன் பண்ணி சொல்றாரு. அதைத்தாம்மா நானும் கேட்டேன். அவர் ஏதோ கோவாவில் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாராம். அதுக்கு ஏதோ கிளைண்ட்டை மீட் பண்ணணுமா, சைட் விசிட் போகணுமா, இதுமாரி 2-3 நாள் அங்கேயே ஒர்க் இருக்குது அப்படின்றாரு. அவருக்கு நான் போகலன்னா வேலைகளை விட்டு தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதுதான் சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன். என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வைமா, நாளைக்கு நான் இமீடியட்டாக போய் ஆகணும். சரி, கண்டிப்பாக பேக் பண்ணி. திடீர்னு ப்ராஜெக்ட்டுங்கிறான், மீட்டிங்குங்கிறான், கோவாங்கிறான், 3 நாள் ஸ்டேங்கிறான், 4 நாள் வேலையே நடக்காதுங்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. என்னங்க, கொஞ்சம் வாங்க. வந்து உட்காருங்க. தலையை கொஞ்சம் காட்டுங்க. எதுக்கு? ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்ல கூட ஒரு வீடியோ பார்த்தேன். தலையில கை வச்சா நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரியுதாமே, அதுக்குதான். உட்காருங்க. என் மைண்ட்ல என்னமா இருக்க போகுது? சைட்டு, ப்ராஜெக்ட், மீட்டிங்கு, ஆஃபீஸ், இதுதான் இருக்க போகுது. அது எப்படி? அந்த உட்காருங்க. உச்சி மண்டல